நான் உங்க அட்வொகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் ஊர் பஞ்சாயத்தில் வச்சு எழுதி வாங்கிட்டா கிராமத்தில் இருக்கவங்க சரிங்களா, ஊர் பஞ்சாயத்தில் போயிட்டு எழுதி வாங்கிட்டு டைவர்ஸ் ஆன காரணம் அப்படின்னா இல்லை. ஆக்சுவலி இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணாங்கன்னா ஆக்சுவலி மேரேஜ் சர்டிஃபிகேட் கூட தேவையில்லை. 3 ஓமகொண்டத்தை 3 வாரம் சுற்றி வந்து உங்கள் சொந்தக்காரங்களை வச்சு ஒருத்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருந்தாவே இந்து முறைப்பட கல்யாணம் சரிங்களா. அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா மட்டும்தான் செல்லுபடி ஆகும்னா இல்லை. இந்த மாதிரி முறைப்படியாக கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா செல்லும். ஆனால் பஞ்சாயத்தில் வச்சு பேசி முடிச்சுட்டு 2 பேரும் ஒத்து போய் விலகிட்டீங்கன்னா டைவர்ஸ் இல்லைங்க. அதுக்கான கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போயிட்டு முறைப்படி இந்திய திருமண சட்டம் 1955 படி முறையாக நீதிமன்றத்தில் விவாகரத்து வாங்கணும் சரிங்களா. அதாவது விவாகரத்து கேஸ் ஃபைல் பண்ணி விவாகரத்து வாங்கலைன்னா செல்லுபடி ஆகாது. பஞ்சாயத்தில் எழுதுறோ இல்லை முறைப்படி நீங்கள் 2 பேரும் புருஷன் முறையோ லாயர் ஆஃபீஸில் இல்லை பஞ்சாயத்தில் இல்லை அட்வொகேட் ஆஃபீஸில் இல்லை உங்கள் பெரிய ஆளுங்களுக்கு முன்னாடி எழுதி வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது செல்லாதுங்க. அவங்க ஆக்சுவலி மியூச்சுவல் அந்த மாதிரி 2 பேரும் ஒத்து போய் பிரியணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் எந்த ஊரில் கல்யாணம் நினச்சோ இல்லை எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ 2 ஆப்ஷன் இருக்குது. எந்த ஊரில் கல்யாணம் நினச்சோ அந்த ஊர்லேயும் ஃபைல் பண்ணலாம், எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர்லேயும் ஃபைல் பண்ணலாம் சரிங்களா. எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஊரில் கல்யாணம் நினச்சோ அந்த ஊர் கோர்ட்டில் போயிட்டு 2 பேரும் நாங்கள் மியூச்சுவலாக பேசிட்டோம் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபைல் பண்ணலாம். இல்லை ஒரு ஆள் ஒத்துக்கிட்டு ஒரு ஆள் ஒத்துக்கலனாலும் அப்போ கேஸ் ஃபைல் பண்ணி டைவர்ஸ் வாங்க சரிங்களா. என்ன தப்புன்னு சொல்லி ஆக்சுவலி உங்களுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணிட்டாலே டைவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி என்ன தப்பு எதுக்காக பிரின்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கலாம் சரிங்களா. ஆக்சுவலி இப்போ மியூச்சுவல்னா பஞ்சாயத்தோ இல்லை அட்வொகேட் ஆஃபீஸோ இல்லை உங்கள் பெரிய ஆளுங்களுக்கு பெரிய ஊருக்கா பெரிய தலைக்கட்டு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு முன்னாடி எழுதி வாங்கிட்டு பிரியறதுக்கு காரணம் இல்லை. சட்டப்படி செல்லாது. சட்டப்படி செல்லுன்னா உங்களுக்கு எந்த கோர்ட் வருதோ அந்த கோர்ட்டில் போயிட்டு ஆக்சுவலி நீங்கள் இருக்கிற இடம் சரிங்களா அந்த கோர்ட்டு, இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ண இடம் அந்த ஊரோட கோர்ட்டு, அந்த ஆக்சுவலி அந்த ஏரியாவோட கோர்ட்டு, அந்த கோர்ட்டு எந்த ஊர் அந்த ஏரியா எந்த கோர்ட்டுக்குள்ளே வருதோ இந்த கோர்ட்டுக்கு அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அந்த மாதிரி லிமிட்டில் எந்த லிமிட்டில் வருதோ ஒரு வக்கீலை பார்த்து நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக பேசிட்டோம் டைவர்ஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கோர்ட்டில் போட்டு மியூச்சுவல் டைவர்ஸாக 2 பேரும் நீங்கள் பஞ்சாயத்தில் எப்படி வாங்குறீங்களோ என்ன கொடுக்கல் வாங்கல் என்ன பேசுறீங்களோ அதே மாதிரி கோர்ட்டில் பேசி வாங்கிக்கலாம். சட்டப்படி கோர்ட்டில் வாங்கினா மட்டும்தான் செல்லும் டைவர்ஸு. டைவர்ஸ் நீங்கள் பஞ்சாயத்தோ அட்வொகேட் ஆஃபீஸோ ஊர் தலைக்கட்டோ இந்த மாதிரி வாங்கினே செல்லாது சரிங்களா. நீங்கள் பேசுறது நீங்கள் கோர்ட்டில் பேசுங்க. நீங்கள் பேசுனதே சேம் 2 பேர் ஒத்து போயிட்டீங்கன்னா அந்த கோர்ட்டில் ஒத்து போனதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், அக்ரிமெண்ட் போடுவாங்க அந்த கோர்ட்டில் சரிங்களா. நீங்கள் பேசுனதை மட்டும்தான் எழுதுவாங்க, அவங்க ஒன்றும் வருத்தப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு சொல்லுங்கள், அதை ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டு அவங்க நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போட்டு ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி விவாகரத்து வாங்கிக்கலாம் சரிங்களா. அப்போ தான் செல்லும். ஒரு கோர்ட்டு கொடுத்தா மட்டுமே விவாகரத்து செல்லுமே தவிர எந்த ஒரு பஞ்சாயத்துலேயும் எந்த ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்லையும் எந்த ஒரு தலைக்கட்டு முன்னாடியோ எழுதி வாங்கிக்கிங்கன்னா செல்லாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.